தமிழ் மீது இருக்கக்கூடிய ஒரு உணர்வின் மூலமாகத்தான் எனக்கு ஒரு அதீத ஒரு பற்று ஒன்று ஏற்பட்டது. அந்த அதீத பற்றின் காரணமாகத்தான் நான் பொது இடங்களை பார்க்கின்ற பொழுது ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களில் தமிழை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்களே தவிர ஒரு கட்டாய பாடமாக வைத்திருக்கவில்லை. அப்போதே எனக்கு உதித்தது, ஆகா நம்ம பாடம் நடத்துகின்ற பொழுது அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா, அதாவது பதிவு செய்தோம் என்றால் அதை அப்படியே எழுத ஆரம்பிச்சாலும் தமிழ் வந்து பிழையாயிரும்ல. அப்புறம் அப்படியே எழுத எழுத என்ன ஆகும், அதாவது படிப்படியாக மாறி மொழி சிதைவு ஏற்பட்டுரும்ல. ஆனால் தமிழில் வந்து ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறது. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். ஏன் இப்போ போடுறோம்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதுல எது வேணுமோ அதை எடுத்துக்கிறீங்க. எப்பொழுது உங்களுக்கு வந்து தமிழ் மேல இவ்வளவு பற்று, இவ்வளவு ஆசை? அதாவது தமிழ் மீது பற்று அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் உள்ளதானுங்க. எனக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் மீது பற்று இருக்குதானே செய்யும். இது வந்து எனக்கு மட்டுமேங்கிறதான் கிடையாது. எனக்கு என்ன கொஞ்சம் நான் தமிழ் படித்ததுனால அது மேலே இருக்கக்கூடிய தமிழ் மீது இருக்கக்கூடிய ஒரு உணர்வின் மூலமாகத்தான் எனக்கு ஒரு அதீத ஒரு பற்று ஒன்று ஏற்பட்டது. அந்த அதீத பற்றின் காரணமாகத்தான் நான் பொது இடங்களை பார்க்கின்ற பொழுது பிழையாக எழுதியிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பொழுது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை ஏற்படுகிறது. அந்த வேதனையை சரி கட்ட வேண்டும் என்றால் நம்ம அந்த பிழை திருத்தக்கூடிய ஒரு களத்தில் நம்ம இறங்கிடணும் அப்படிங்கிற தன்மையில் தான் இன்றைக்கி கல்விச்சாலை என்று சொல்லக்கூடிய யூடியூப் அலைவலி மூலமாக காணொலிகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே ஐயா இதனால் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்கய்யா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா அப்படிங்கிறாங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்து அவர்களுக்கு போய் சேர்ந்ததன் காரணமாக தமிழ் மீது எல்லோருக்குமே ஒரு பற்று ஏற்பட்டு விட்டது. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது, ஒரு தமிழ் பற்று உருவாகி இருக்கிறது. இப்போ தமிழ்ல கரெக்டா எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? ஒரு கேள்வியை சரியான கேள்வி. இங்கே பாருங்க, ஆங்கிலத்தில் வந்து இருக்கக்கூடியதை விட தமிழில் நிறையாவே இருக்கிறது. ஒவ்வொரு இலக்கண விதிகளை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கண விதிகளை பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் எந்த விதமான பிழைகளும் வராது. இப்போ ஆங்கிலத்தில் வந்து AEIOU அப்படி சொல்கிறீங்கல்ல, அது வந்து உயிரெழுத்துக்கள். இங்கே தமிழ்லையும் அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் வருது. அப்போ உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையில் உயிரெழுத்து மெய்யெழுத்து இரண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்களாக மாறுகிறது. அந்த 30 எழுத்துக்களோடு தான் 216 எழுத்துக்கள் வருகின்ற பொழுது 246 எழுத்துக்களாக மாறுகின்றது. அப்போ 246 எழுத்துக்களோடு ஆயுத எழுத்து ஒன்று சேர்க்கின்ற பொழுது 247 எழுத்துக்கள் வருகிறது. இந்த 247 எழுத்துக்களும் தான் தமிழை முதன்மையாக்குகின்றது. ஆங்கிலத்தில் 24 எழுத்துக்கள் தான் இருக்குது. ஆனால் 24 எழுத்துக்களில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் தமிழில் வந்து ஏகப்பட்ட விதிகள் இருக்கிறது. வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். ஏன் இப்போ போடுறோம்? தோன்றல் விதி. ஒரு எழுத்து தோன்றி வருது. மரம் கூட்டல் வேர், மரவேர், இம்மு போயிடுது, கெட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒரு விதி இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுதும் கண்டிப்பாக இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு தமிழ் சொற்களும் இருக்கின்றன. நீங்க வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஆள், தமிழ் மீது பற்று இருக்கிற ஒரு ஆள். யூடியூப் அப்படின்ற ஒரு தளத்துக்குள்ள வரதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? 2016 வருஷம் நான் என்னுடைய வகுப்பறையில் என்ன செய்வேன், மாணவர்களுக்கு முன்னால் அந்த அலைபேசி மூலமாக ஒரு காணொலி பதிவை ஏற்படுத்துவேன். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மாணவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்துகின்ற பொழுது அது பதிவு செய்யப்படும். அதோட ஒரு மாணவர் கூட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, ஐயா நீங்கள் பாடம் நடத்துனீங்க, அதை நான் திரும்ப பார்க்கணுமே, அது வாய்ப்பு இருக்கா அப்படி கேட்டான். அப்போதே எனக்கு உதித்தது, ஆகா நம்ம பாடம் நடத்துகின்ற பொழுது அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா, அதாவது பதிவு செய்தோம் என்றால் அதை மறுபடியும் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலாக என்னுடைய வகுப்பறையில் இலக்கண பாடம் நடத்துகின்ற பொழுது அதை நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். அந்த பதிவு செய்த வீடியோவை, அந்த பதிவு செய்த காணொலியை நான் மாணவர்களுக்கு போட்டு காமிக்கின்ற பொழுது எளிமையாக புரிவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது.
அதை அப்படியே அடிப்படையாக வைத்துக்கொண்டு என்னுடைய யூடியூப் வலைதளத்தில் என்னுடைய காணொலிகள் புறம் பதிவேற்றம் செய்ய ஆரம்பித்தேன். அதனுடைய வளர்ச்சி தான் இன்று முற்போக்காக இருக்கிறது. எல்லோருக்கும் போய் சேரணும் தமிழ். இது முழுக்க முழுக்க தமிழுக்காகவே, தமிழ் சொற்களுக்காகவே, தமிழ் தாய்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வலையொலி என்றே சொல்லலாம். நீங்க நிறைய விஷயங்கள் பாக்குறீங்க, டிராவல் பண்ணும்போது தான் சரி, இல்ல உங்களுக்கு நிறைய பேர் அனுப்பிடுவாங்க, ஐயா இது சரியா இருக்கான்னு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லி நிறைய அனுப்பி விடுறாங்க. நீங்க அதை பார்த்துட்டு இப்போ நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல ஒரு நேம் போர்டுல தப்பா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒரு எழுத்துப்பிழையை எப்படி சுட்டி காட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. இல்லையா, இப்போ வந்து மணமக்கள் அப்படின்னு இருக்குது, 3 சொல்லி நான் தானே வரணும். 2 சொல்லி நான் போட்டு மணமக்கள் போட்டுருந்தாங்க. 2 சொல்லி நான் போட்டு மணமக்கள் வரவே வராதுல்ல. 4வது படிக்கக்கூடிய குழந்தையோ இல்லை 5வது படிக்கக்கூடிய குழந்தையோ பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவர்களுக்கு மணமக்கள் இப்படித்தான் வரும் போல இருக்கு. அப்போ 2 சொல்லினாவே வரணும், அதாவது ரன்னகரனாவே வரணும் போல இருக்கு நினைச்சிட்டாங்க. அதை அப்படியே எழுத ஆரம்பிச்சாலும் தமிழ் வந்து பிழையாயிரும்ல. அப்புறம் அப்படியே எழுத எழுத என்ன ஆகும், அதாவது படிப்படியாக மாறி மொழி சிதைவு ஏற்பட்டுரும்ல. அது ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் நான் அந்த களத்தில் இறங்க ஆரம்பித்தேன். அதனுடைய அப்போ மணமக்கள் அப்படிங்கிறது 3 சொல்லினாதான் வரணும், 2 சொல்லினா வரக்கூடாது என்பதற்கான ஒரு காணொலியை என்னுடைய வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய ஆரம்பித்தேன். அந்த காணொலி பரவலாக பல பேருக்கு சென்றடைந்தது. மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னுடைய காணொலி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததன் காரணமாக மக்கள் வந்து தமிழ் மேலே ஒரு ஆர்வம் கொள்ள ஆரம்பித்தாங்க. என்னுடைய முகவரிக்கு நிறைய கடிதங்கள் வருகின்றன. என்ன கடிதங்கள் அப்படின்னா, ஐயா இந்த கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருக்கேன், திருத்தி கொடுங்க ஐயா. ஐயா ஒரு பதாகை ஒன்று அடிச்சிருக்கிறேன், அந்த பதாகையில் இருக்க பிழைகளை கொஞ்சம் திருத்தி கொடுங்க ஐயா. வருதுல்ல, வர்றாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. 3 சொல்லி நான் போட்டால் அனல் போட்டால் என்ன பொருள், 2 சொல்லி நான் போட்டால் அனல் போட்டால் என்ன பொருள், இதெல்லாம் உங்கள் காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. ஐயா நான் 5வது ஐயா படிச்சிருக்கிறேன், உங்கள் காணொலியை பார்த்துட்டு எனக்கு என்னவோ வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குயா. ஏன் அப்படின்னா, நான் அறியாத தெரியாத பள்ளிக்கூடத்தில் படிக்காத பாடங்களையெல்லாம் உங்களுடைய காணொலி மூலமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கியா. நானும் ஒரு புலவராயிருவோன்னு எனக்கே தோணுதியா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா பேர் நம்முடைய காணொலியை பார்த்துட்டு அலைபேசி மூலமாகவும் புலன வழி வாயிலாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். உண்மையாகவே எனக்கு கிடைத்த வெற்றிலாம் கிடையாது, தமிழுக்கு கிடைத்த வெற்றி. அவ்வளோதான். தமிழுக்கு கிடைத்த வெற்றி கூட கிடையாது. தமிழுக்கு வந்து என்றைக்கும் வெற்றி தான். தமிழ் வந்து தோல்வி என்னையும் அடையாது. அது என்றும் கன்னித்தமிழாகத்தானே இருக்கிறது. அதனால் வந்து தமிழுக்கு வெற்றி நம்ம சொல்ல மாட்டேன். நமக்கு நாமே வெற்றியை தேடிக்கொள்கிறோம், அவ்வளோதான். தமிழ் பிள்ளை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழை இலக்கண அறிவோடு படிச்சிட்டோம்னா இலக்கியம் தானாக வந்துருங்க. ழாலாம் வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? ஐயா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பிள்ளையாக பேசுகிறாங்க, அது வந்து அவங்க தெரிஞ்சு பேசலை, தெரியாமல் பேசுகிறாங்க. ஐயா ஏதோ அறியா பிள்ளைகள். இப்போ லகர 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 வேறுபாடெல்லாம் இருக்குது, ரகர ரகர வேறுபாடெல்லாம் இருக்குது, ந ந ந வேறுபாடெல்லாம் இருக்குது. அந்த வேறுபாடுகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உச்சரிப்பு பிழைகளை சரி செய்ய முடியும். இப்போ கலை அப்படின்னு இருக்கு, கலை குண்டுலை போடுறோம், அடுத்து பொதுலகிற லை போட்டு கலை அப்படின்னு போடுறோம், அடுத்து சிறப்புலகிற லை போட்டு களை அப்படின்னு போடுறோம். இப்போ கலை கலை களை 3 லை வருதா? இப்போ பாருங்களேன், கலைனா ஆயகலைகள் 64 சொல்கிறோம். அந்த 2வது கலை என்னது, பொதுலகிற லை, அது வந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம், பயிர்களில் தேவையில்லாத செடிகள் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை களை எடுக்கிறது. அடுத்து களை லை களை சிறப்புலகிற லை போடுறோம். இப்போ கலைனா என்ன பொருள், கலைனா மூங்கில் என்று பொருள். அப்போ அந்த மூங்கில் என்று பொருள் பெறுவதற்கு என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். படித்திருந்தால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த முதல்ல இருக்கக்கூடிய மேலோக்கு லை பொதுலகிற லை உங்களுக்கு தெரிஞ்சில, அந்த கலையோடு சிறப்புலகிற லை தெரியலை பார்த்தீங்களா. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு பேர் மயங்கொலி சொற்கள் அப்படி சொல்கிறாங்க. எந்த லை வரும் அப்படி தெரியாமல். இப்போ களை எடுக்க போனான்னு எழுதும்போது குண்டுலை போட்டு எழுதலாமா, எழுதக்கூடாதுல்ல. அப்போ எந்த லை வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பிழை இல்லாமல் பேசுவதற்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு தமிழோட அருமையே தெரியல, அவங்க எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆங்கில வழி கல்வி வந்துவிட்ட காரணத்தினால்
தமிழ் மொழி மற்றவர்கள் போதிக்கப்படவில்லை, அவ்வளவுதான். ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களில் தமிழை ஒரு பாடமாக வைத்திருக்கிறார்களே தவிர ஒரு கட்டாய பாடமாக வைத்திருக்கவில்லை. ஆனால் தமிழ் வழி கல்வி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து தமிழை வந்து முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள், ஆங்கிலத்தையும் முதன்மைப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது மொழி என்பது ஒரு அறிவு சம்பந்தப்பட்டது. எனக்கு ஆங்கிலம் தெரியும், எனக்கு குஜராத்தி தெரியும், எனக்கு அரபு தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு அறிவு. ஆங்கிலம் படித்தால்தான் ஒருவன் வந்து அறிவாளியாக இருக்கிறான் என்பது தவறு. தமிழில் புலமையோடு இருக்க வேண்டும், அதோடு உணர்வோடும் இருக்க வேண்டும். இன்றைய கால குழந்தைகள் வந்து ஆங்கிலத்தை படிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலத்தை படிக்கிறாங்க, ஆனால் தமிழே அவங்க படித்தாங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். அம்மாவை மம்மின்னு சொல்லாதீங்க, அப்பாவை டாடின்னு சொல்லாதீங்க. அப்போ அந்த அடிப்படையில் தமிழ் சொற்கள் எல்லாமே உறவு முறை பேர்களோட பொருத்தமாக இருக்கிறது. அப்பான்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கிறது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. இப்புங்கிறது என்ன எழுத்து? மெய் எழுத்து. பாங்கிறது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. உயிராகவும் மெய்யாகவும் இருந்து உயிர் மெய்யாக உருவெடுத்திருப்பவர் தான் அப்பா. இப்போ அம்மாவை பாருங்களே, ஆங்கிறது உயிர் எழுத்து, இம்முங்கிறது மெய் எழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. இரண்டையும் சேர்க்கின்ற பொழுது ஆ வந்து உயிராகவும் மெய்யாகவும் உயிர்மெய்யாகவும் இருக்கின்றார்கள். அப்பான்னு சொல்றீங்கல்ல, அப்பான்னு சொல்லும்போது இந்த இப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வல்லின எழுத்து. அப்பா எப்பவுமே எப்படி இருப்பாரு? வன்மையாக இருப்பாரா? அதான் அப்பா. இப்போ வருது வன்மை, வல்லின எழுத்து. அம்மாங்கிறத பாருங்களேன், இம்மு இருக்கு பார்த்தீங்களா, இம்முங்கிறது மெல்லின எழுத்து தானே. எனவே அம்மா வந்து மென்மையாக தானே இருப்பாங்க, அதுதான் அம்மா. அப்போ அந்த எழுத்துக்களில் கூட நம்முடைய முன்னோர்கள் வீசியிருக்கிறார்கள், ஒரு கோர்வையாக அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். பிற மொழியில் எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் தமிழை மட்டும் விட்டு விடாதீர்கள், அவ்வளவுதான். தமிழுக்கே உரிய ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னா ழா, அந்த ழகரம் தான். ஸோ அந்த ழகரத்தை வந்து எப்படி அழகா ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஏன்னா அழகுன்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது வந்து நிறைய பேர் வந்து அழகு அழகு அப்படின்றாங்க. ஈவன் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸே பாடும்போது அழகு அப்படின்னு வந்துருது. அது நம்ம அழகா ரசிக்கிறவங்களுக்கு வந்து அந்த ழா அது அழகா இருந்தா தான் நம்மளால ரசிக்கவே முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி அது ப்ரொனவுன்ஸ் வந்து அழகாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ழாவை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது முயற்சி பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லைங்கய்யா, ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். இப்போ குண்டுலான்னு சொல்கிறோம்ல, அதை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, நாக்கு இருக்கா, இந்த பல்லு இருக்கா, இங்கே நாக்கு வந்து இங்கே ஒட்டணும், ல அப்படி லான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குறிடை சொல்லிக்கின்ற பொழுது ல அப்படி தான் சொல்லணும். லட்டு, லட்சுமி, லட்சுமணன் வருதுங்களா. அடுத்து பொதுலகர இல்லு, குதிரை லகர இல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, குதிரை லகர இல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த குதிரை லகர இல்லை எப்படி உச்சரிக்கணும் பாருங்களேன். நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, நாக்கு இருக்கா, நடுவில் இந்த மேலனத்துக்கு நடுவில் ல அப்படிங்கிறது. அப்போ லன்னு சொல்லும் போது இந்த நாக்கு வந்து நடுவில் விட்டும் ல அப்படிங்கிறது. இப்போ பள்ளம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வெள்ளம், வெள்ளம். வெள்ளம் சொல்லும் போது இனிப்பு, வெள்ளம் சொல்லும் போது ஓடக்கூடிய தண்ணீர். அப்போ இந்த உச்சரிப்பு சரியான முறையில் இருக்கணும். அப்போ குண்டுலா சொல்லும் போது நாக்கு வந்து இங்கே நுனியில் ஒட்டணும். அடுத்து வந்து பொதுலகர லா சொல்லுகின்ற பொழுது நடுவில் லா அப்படி சொல்லணும். அடுத்து சிறப்பு லகரம் அப்படிங்கிறோம். அது ஏன் சிறப்பு லகரம் சொல்கிறோம் அப்படின்னா, எந்த மொழிகளையும் இந்த எழுத்து கிடையாது, அதனால தான் இதற்கு சிறப்பு லகரம் என்று சொல்கிறார்கள். அப்போ சிறப்பு லகரம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, இந்த நாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாக்கை மடக்கி உள்ள கொண்டு ல அப்படின்னு. ல வாழை பழ தோல் வழுக்கி கிழவன் கீழே விழுந்து எழுந்து நடந்து சென்றான். அந்த லகரத்தை உச்சரிக்கின்ற பொழுது மடக்கி உள்ள கொண்டு வரணும். இந்த மாதிரியான எழுத்துக்களை எல்லாம் வேறுபடுத்தி பார்க்கின்ற பொழுது சொற்களினுடைய தன்மையானது மாறுகின்றது. அப்படி சொற்களுடைய தன்மை மாறுகின்ற பொழுது மொழிக்கு ஒரு சிறப்பு ஏற்படுகின்றது. அப்ப லகர 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 வேறுபாடுகளை சரியான முறையில் உச்சரித்தால் கண்டிப்பாக தமிழுக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கிற சில தமிழ் சொற்கள் தமிழே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சமுத்திரமா இருக்கட்டும், சக்கரமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து இத்தனை வருஷமா நம்ம தமிழ்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எனக்கே ரீசெண்டா தான் தெரிய வந்தது, சமுத்திரம் சக்கரமே இந்த தமிழ் கிடையாது, இதுல வந்து கலப்பு சொற்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கலப்பு சொற்களுக்கும் நார்மலான நம்ம யூஸ் பண்ற தமிழுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு ஐயா? ஐயா இப்போ சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, அனைத்து வடமொழி சொற்களுமே தமிழில் கலந்து விட்டாங்க.
எங்கே போய் நீ எந்த இடத்துக்கு போனாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சொல் இருக்காது. இப்போ சன்னல்னு சொல்கிறோம், சன்னலுங்கிறது தமிழ் சொல்ல கிடையாது, அது போர்த்துகீசிய சொல். அந்த சன்னல்ங்கிறது தமிழ் என்ன தெரியுமா? பலகனி என்று பெயர். பலகனி, கனி 3 சொல்லி நீ வரும், அதாவது தன்னகர நீ வரணும். அப்போ பலகனி என்பதுதான் தமிழ் சொல். இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, கால் அதர்ன்னு சொல்லுவாங்க. கால் அதர் அப்படிப்பாங்க. கால் கூட்டல் அதர். கால் என்றால் காற்றுங்கிற பொருளை குறிக்கும், அதர்னா வழிங்கிற பொருளை குறிக்கும், பாதை அப்படிங்கிற பொருளை குறிக்கும். காற்று செல்லக்கூடிய வழி கால் அதர். அதர் என்பதற்கு வள்ளுவரோட ஒரு குறப்பாக சொல்லியிருப்பாரு, ஆக்கம் அதர்விடாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை அப்படி சொல்லியிருப்பாரு. அப்போ ஆக்கம் என்பது வழிகேற்று செல்லும் அப்படிங்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் வடமொழி சொற்கள் பல கலந்து விட்டன. இப்போ மனசெல்லாம் சங்கடமாக இருக்குது, சங்கடம் என்பது தமிழ் சொல் கிடையாது. சாலையில் சக்கரம் உருண்டு போனது, சக்கரம் வந்து தமிழ் சொல் கிடையாது. சாலை என்கிறே தமிழ் சொல் கிடையாது. நான் கல்விச்சாலையில் வச்சிருக்கிறேன், கல்விச்சாலைகளுக்கு சாலைங்கிறே தமிழ் சொல் கிடையாது. அதை என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யணும், நம்ம திருப்பி கொண்டு வர முடியும். ஏனென்றால் எல்லாருக்குமான தமிழ் சொற்களை நாம் கையாள தவறிவிட்டோம். ஏன் தெரியுமா? பள்ளிக்கூடங்களில் டிக்ஷனரி வச்சிருக்கியான்னு கேட்குறோம்ல, ஆங்கில அகராதி வச்சிருக்கியான்னு கேட்குறோம்ல, என்னைக்கா தமிழ் அகராதி வச்சிருக்கான்னு கேட்குறோமா? தமிழ் டிக்ஷனரி வச்சிருக்கீங்களான்னு கேட்குறோமா? கேட்க மாட்டோம். ஏன்னா ஆங்கிலத்தை மட்டும்தான் நாம் படிப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. தமிழிலும் புலமை பெற வேண்டும் என்றால் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் தமிழ் அகராதி கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவனுடைய கையிலும் தமிழ் அகராதி தவழ்ந்தால் கண்டிப்பாக தமிழ் வளரும். வாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மாணிக்கு பருகள் தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோடன் இவரு. நீ ஒழுங்கா படிச்சாத்தே வாழ்க்கையில் முன்னேற முடியும்.